இழிந்த அரசியலில் தன் பெயரை இழுக்க வேண்டாம் என்று முன்னாள் சிஷ்யர்கள் கேஜ்ரிவால், கிரண் பேடியை அண்ணா ஹசாரே எச்சரித்துள்ளார். அண்மையில் பாரதிய ஜனதாவில் இணைந்த IPS அதிகாரி கிரண் பேடியை முதல்வர் வேட்பாளராக பாரதிய ஜனதா அறிவித்த பிறகு டெல்லி சட்டசபை தேர்தல் களம் சூடு பிடித்தது. ஆம் ஆத்மி முதல்வர் வேட்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கடுமையாக சாடி பிரச்சாரம் செய்து வரும் கிரண் பேடி, ஹசாரேவுடன் இணைந்து போராடிய காலங்களில் தான் தோன்றித்தனமாக கெஜ்ரிவால் செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். அதற்கு பதிலடியாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களும் கிரண் பேடியை தாக்கி பேசி வருகின்றனர். இந்நிலையில் தனது சொந்த ஊரான லலேகான் சித்தியில் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அண்ணா ஹசாரே, கிரண் பேடியோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலோ இருவர் மீதும் தனக்கு விருப்பமும் இல்லை என்று கூறியுள்ளார். அழுக்கு அரசியலில் என்னை ஏன் இழுக்கிறீர்கள் என்று கேஜ்ரிவால், பேடிக்கு ஆவேசமாக கேள்வி விடுத்த ஹசாரே, இருவரில் யார் முதல்வராக வேண்டுமென்பதை டெல்லி மக்களே முடிவு செய்யட்டும் என்றார். தனது ஊழல் எதிர்ப்பு போராட்டத்திற்கு இவர்கள் தேவையில்லை, மக்கள் என்னுடன் இருக்கின்றனர், வேறு யாரும் இல்லை என்று தான் கவலைப்பட போவதில்லை என்றும் தனியாகவே நான் இருப்பேன் என்றும் ஹசாரே தெரிவித்துள்ளார். ஊழலை வேறறுப்பதற்காக லோக்பால் சட்டத்தை கொண்டுவர வேண்டுமென 2011ஆம் ஆண்டு ஹசாரே, கேஜ்ரிவால், கிரண் பேடி ஒருங்கிணைந்து நடத்திய போராட்டம் நாடு முழுக்க பெரும் வரவேற்பை பெற்றது. சில நாட்களுக்கு முன் பாரதிய ஜனதாவில் கிரண் பேடி சேர்ந்ததும் அதை வெளிப்படையாகவே ஹசாரே அதிருப்தி தெரிவித்திருந்தார். அதற்கு விளக்கமளித்த கிரண் பேடி, நான் அரசியலில் குதித்த காரணத்தை அறிந்தால் ஹசாரே விமர்சிக்க மாட்டார் என்று கூறியிருந்தார்.